ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிச்சனில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தேங்காய் தாங்க. மேக்ஸிமம் குக்கிங்க்கு வந்துட்டு தேங்காய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதையுமே ஆன் தி ஸ்பாட்டில் பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகும் இல்லைங்களா? ஸோ மதிய டைம் ஃப்ரீ டைம் இருக்கிறப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா நமக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்காவுமே வந்து உடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணியில் வந்து நல்லா நனைச்சிட்டு இந்த மாதிரி கல்லில் அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு உடைச்சோன்னா ஈவனாக வந்து உடஞ்சி வரும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக துருவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி துருவிட்டு இந்த மாதிரி கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 1 வீக் வரைக்கும் வந்து பிரச்சனை இருக்காது. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா புதினா எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுங்கிறது தான். அதையுமே இந்த மாதிரி கவர் விட்டு எடுத்துகிட்டு நல்ல தலையை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்கெட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour பார்த்திங்கன்னா தண்ணி வடிகிறதுக்காக வந்து வச்சிடலாம். தண்ணியில் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் அடி டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய புதினாவை வந்து சேர்த்து மூடி போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா 1 வீக் வரைக்கும் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இதே மெத்தடில் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, கிச்சனில் இந்த மாதிரி ஏதாவது பொருள் வந்து காலி ஆயிடுச்சுன்னா டேரெக்டாக அந்த கண்டெய்னர்லேயே வந்து ஸ்டோர் பண்ணாமல் இந்த கண்டெய்னரை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா லைஃப்மே வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வரும். எனக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டீ தூளில் வந்து காலி ஆயிடுச்சுங்க. அதை தான் வந்து ரீஃபில் பண்ணி காமிச்சிருக்கேன். சேம் இதே மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம எது வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் ஆகிட்டு வரும். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வந்துட்டு மாவு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்படி வைக்கிறதுனாலேயே அப்பப்போ ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்மெல் வர மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு லெமன் வந்து எடுத்துருக்கேங்க. அது இந்த மாதிரி நான் 4 பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இது 2 கூட வேணால் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பீசஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ரேக்லலாம் வந்து 1 by 1 வந்து வச்சுக்கிட்டேன். அடுத்த டோர்லேயுமே பார்த்திங்கன்னா எனக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கிறப்போ வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம மெயினாக ஷாப்பிங் போனோன்னா முக்கியமாக வாங்கிட்டு வரக்கூடிய திங்ஸில் ஒன்று பார்த்திங்கன்னா ஃப்ளோர் கிளீனர், டெட்டால் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் தான். இதையுமே டேரெக்டாக இந்த மாதிரி வச்சோன்னா கொஞ்சம் இடத்த வந்து அடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை இடத்த அடைக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பேஸ்கெட்டில் வச்சு எடுத்து இந்த சிங்க் அடி வந்து வச்சுக்கிறேங்க. சிங்க் அடி வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ்மே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். தேவைப்படுறப்ப பார்த்திங்கன்னா அந்த பேஸ்கெட் மட்டும் நம்ம வெளியில் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து மஷ்ரூம் பாக்ஸுங்க. இதுவுமே நான் தூக்கி போடாமல் எதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா இந்த மாதிரி இடிக்கல் வந்து வச்சுக்கிறதுக்காக தான். இந்த மாதிரி இடிக்கல்ல வந்து இந்த மாதிரி இதில் வந்து வைக்கிறப்போ கீழே அந்த டைல்ஸுமே வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். சேம் இதே மாதிரி மஷ்ரூம் பாக்ஸில் தான் பார்த்திங்கன்னா நான் செராமிக் கப்ஸில் ஒரு 3 செட் கிட்ட வந்து வச்சுருக்கேங்க. கப்ஸுமே தனியாக வைக்கிறப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் வந்து வச்சுருக்கேன். தேவைப்படுறப்போ பார்த்திங்கன்னா அப்படியே செட் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்த டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லியுமே சமைச்சு முடிச்சதையுமே பண்ணக்கூடிய முக்கியமான வேலை ஒன்று பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது தான். குக் பண்ண உடனே வந்து க்ளீன் பண்ண முடியாது. பர்னர்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுடலாம். அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுப்புக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய டைல்ஸ், அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் இதெல்லாமே வந்து வெட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணி விட்டாவே நல்லா நீட்டாக வந்து இருக்கும். டெய்லி இந்த க்ளீனிங் ஒர்க் வந்து பண்ணிவிட்டு 15 days ஒன்ஸ் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் டீப் க்ளீனிங் வந்து பண்ணுவோங்க. அதுக்கான டீட்டெயில் வீடியோவுமே ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாருமே கவுண்டர் டாப் பக்கத்துலேயே வந்து முக்கியமான திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நான் பார்த்தீங்கன்னா ஒன்றில் புளி போட்டு வச்சுருக்கேன், இன்னொன்றில் வந்து கல்லுப்பு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கல்லுப்புக்குமே வந்துட்டு இந்த மாதிரி வுட்டன் ஸ்பூனாக வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா யூஸ் அண்ட் த்ரோ ஸ்பூன் வந்து வச்சுக்கோங்க. சில்வர் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிடும். அதுக்காக தான் அதை வந்து யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கவுண்டர் டாப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மினிமலான திங்ஸ் மட்டும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா திங்ஸ் எல்லாம் அதிகமாக வச்சோன்னா நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாத்து வீட்லேயுமே வந்து உருளி வந்து வச்சுருப்போம் இல்லைங்களா? அதையுமே 10 days ஒன்ஸ் பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து வாஷ் பண்ணி ஆகணும். இப்படி வாஷ் பண்ண எங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்படிங்கிறப்போ நான் சொல்கிற டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃபுல்லாக வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு கூடவே ஒரு சின்ன நெல்லுக்கு சைஸ் புளி, 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க உருளி அதுக்குள்ளே போட்டு ஓவர் நைட்டு வந்து வாட்டரில் சோக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நார்மலாக ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லைங்களா? அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னாவே நல்லா பலன்னு வந்து க்ளீனாகி வந்துடும். டைம் இல்லாதப்போ வந்து இந்த மாதிரி டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, வெசல்ஸில் வாஷ் பண்ணோன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இந்த மாதிரி பேஸ்கெட்டில் தாங்க வந்து வச்சுருப்போம். அதுமாரி நல்லா சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஈரம் கூட இல்லாமல் நல்லா ட்ரை ஆனதையுமே எடுத்து முதல் வேலையாக திங்ஸ்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சோம்னா தான் நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் வந்து வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி அந்த பேஸ்கெட்டில் வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வைக்கிறதுமே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன பாத்திரம்லாம் இருந்ததுன்னா அது பெரிய பாத்திரத்துக்குள்ளே வந்து உள் சைடு வர மாதிரி வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்தையுமே அடைக்காமல் ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து பார்க்குறதுக்குமே நல்லா நீட்டாக வந்து இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி
பாருங்கள். இனி அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராசரிஸில் வந்து இந்த மாதிரி கண்டெய்னரில் தானங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இதுவுமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி குட்டி குட்டி கண்டெய்னரில் வந்து வச்சுருப்போம். இந்த மாதிரி பல்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் கம்பல்சரி வந்து எடுத்து வெயிலில் வந்து போட்டு எடுத்து வச்சிடணும். இந்த எல்லா திங்ஸையுமே வந்துட்டு நம்ம வெயிலில் போட்டு எடுத்து வைக்கிறப்போ தான் திங்ஸோட லைஃப்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து வருங்க. இதுவுமே வந்துட்டு எல்லா கண்டெய்னர்ஸுமே ஒரே நாள் எடுத்து வெயிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அந்த பெரிய கண்டெய்னர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாமே எடுத்து வெயிலில் வந்து போட்டு எடுத்து வச்சுருவேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த திங்ஸ் எல்லாமே வந்து 2வது நாள் வந்து எடுத்து வைப்பேன். இந்த மாதிரி 2 நாளாக பிரித்து பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நமக்குமே கஷ்டம் வந்து தெரியாமல் இருக்கும். நீங்களே இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் ஷெல்ஃபுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறத வந்து ஷெல்ஃப் லைனர் வந்து கிடையாதுங்க. நம்ம நோட் புக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஒயிட் கலர் ஷீட் அதுதான். நான் இது வாங்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. 1 இயராகவே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ஒரு ரோல் பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் தாங்க வரும். பட் ஒன்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா நம்ம இதை வந்து திரும்ப திரும்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது கொட்டிடுச்சுன்னா கூட நம்ம கிளாத் வச்சு வைப் பண்ணி எடுக்கிறதுக்குமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் பார்த்திங்கன்னா இது எல்லா ஷெல்ஃப்க்கு மேலே வந்துட்டு போடலங்க. கிச்சனில் முக்கியமாக அந்த 3 ஷெல்ஃப் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குமே அடி ஹேண்ட் சாக் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த பேப்பர் வந்து போட்டு அதுக்கு மேலே திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கிறதுனால பார்க்குறதுக்குமே நல்லா நீட்டாக இருக்கும். கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய ஷெல்ஃபுக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் நார்மல் நியூஸ் பேப்பரை வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது நம்ம கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து நிறைய வந்து கொடுப்பாங்க. அதையுமே பர்ஸில் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து எடுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு அதில் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படுறப்ப பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பால் பாக்கெட், தயிர் இதெல்லாம் வாங்குறதுக்குமே வந்து இந்த மாதிரி சேஞ்செல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாத்து வீட்லேயுமே இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் வந்து டெய்லி யூஸ்க்கு போக கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் வந்து தூக்கி போடாமல் வந்து எடுத்து வச்சுருப்போங்க. அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து ஒரு ஸ்டோர் ரூம்லேயோ இல்லை எங்கேயாவது வந்து வச்சுருங்க. இதெல்லாம் ஒரு அளவுக்கு வந்து அதிகமாக சேர்ந்ததுக்கப்புறமா பாத்திரக்காரங்க வருவாங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட வந்து கொடுத்திங்கன்னா அவங்க வந்து அமௌண்ட்டுக்கு வந்து வாங்கிக்குவாங்க. நம்ம வந்து அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு திங்ஸ் ஏதாவது வேணுன்னா கூட வாங்கிக்கலாம். நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா, அந்த கண்டெய்னரில் வந்துட்டு மணி பிளான்ட்ஸ் வைக்கலான்னு சொல்லி தான் வந்து வச்சுருக்கேன். நான் சும்மா வந்து வச்சது தான். பட் ஆனால் அதோட க்ரோத் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்குன்ட்டு. மணி பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்குமே வந்துட்டு நமக்கு பெருசாக எந்த ஒரு கண்டெய்னரும் வந்து தேவைப்படாதுங்க. வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அந்த கண்டெய்னர்லேயே வந்து வச்சுக்கனாவே நல்லா சூப்பராக க்ரோத் ஆகி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் இந்த மாதிரி மணி பிளான்ட்லாம் வைக்கிறப்போ பார்க்குறதுக்குமே நல்லா க்ரீனரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சமைச்சிட்டு இருக்கிறப்போ இந்த பிளான்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ நம்ம மைண்டுக்குமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக வந்துட்டு இருக்கும். ஸோ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா எல்லாத்து வீட்லேயுமே வந்து கிச்சனில் மணி பிளான்ட் வந்து வச்சுக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் சமைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு திங்ஸ் எல்லாம் வந்து முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கான அந்த ஹேண்ட் சாக், காக்ரோச் சாக் எல்லாம் தாங்க. ஏன்னா இது இருந்தால் மட்டும்தான் கிச்சனில் வந்து எறும்பெல்லாம் எதுவும் வராமல் இருக்கும். ஸோ இது வந்து 2 வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், ஊருக்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறப்போ அப்படியே வந்து வச்சுட்டு போக முடியாது. ஏன்னா எறும்பு, கருப்பாம்பூச்சியெல்லாம் போய் நம்மளை ஒரு வழி வந்து பண்ணிடும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கார்னர் ஃபுல்லாக ஹேண்ட் சாக் வச்சு லைன் போட்டு விட்டுட்டிங்கன்னா எறும்பெல்லாம் எதுவும் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பவுடர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹேண்ட் சாக் யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர் ஆப்ஷனாக வந்து இருக்கும். இனி அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, கிச்சனில் வந்து நான் இந்த மாதிரி நோட் புக் அண்ட் பென் வந்து கம்பல்சரி வந்து வச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு கிராசரிஸ் வந்து எடுத்து ரீஃபில் பண்ணுறோங்கிறப்போ வந்துட்டு கண்டிப்பாக அந்த பாக்ஸ்லேருந்து அதை வந்து எடுத்துருவோம். ஸோ அப்போவே வந்துட்டு இந்த நோட் புக்கில் வந்து நோட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம டக்குன்னு கிராசரிஸ் வாங்க போகிறப்போ வந்து இதை மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட் புக்கோட எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மந்த்லி எவ்வளோ கிராசரிஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோங்கிறதுக்கான அந்த அமௌண்ட்டுமே வந்து மென்ஷன் பண்ணி வந்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த ரேக்கில் தான் நம்ம நிறைய திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுவுமே ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா எடுக்கிறப்போ அந்த கிளாஸில் வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து விழுந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேட் வந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மேட் யூஸ் பண்ணுறதுனால 2 அட்வான்டேஜ் வந்து இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் வந்து ஸ்க்ராச்சஸில் இது விழாமல் இருக்கும், அது ஒன்று. 2வது வந்துட்டு இன்கேஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வந்து மாவு, குழம்பு ஏதாவது வந்து கொட்டிடுச்சுன்னா கூட நம்ம குயிக்காக வந்துட்டு அந்த மேட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் கவரில் வந்து என்ன வச்சுருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன். ஒரு சைட் பார்த்தீங்கன்னா அந்த அடுப்புக்கான அந்த ஸ்விட்ச் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேங்க. இன்கேஸ் நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோங்கிறப்போ குயிக்காக வந்து எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி அங்கே வந்து வச்சுருக்கேன். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மறுநாள் என்ன சமைக்க போகிறோங்கிறது வந்து முன்னாள் நாளே யோசிச்சு அதுக்கான லிஸ்ட்டெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறது தான். இந்த மாதிரி லிஸ்ட்டெல்லாம் போடலைன்னா கூட மைண்ட்லேயே அதை வந்து யோசிச்சு வச்சுக்கணுங்க. ஏன்னா அந்த மாதிரி யோசிச்சு வச்சா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் டே குக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு பாதி நேரம் வந்து போயிடும். மெனுவுமே வந்து
நான் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுவேன்னா வீட்டில் என்ன திங்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க மெனு ப்ரிப்பரேஷனை வந்து பண்ணுவேன். ஏன்னா நாம் ஒன்று பண்ணி வச்சு அதுக்கான திங்ஸ் வந்து இல்லைனாலும் ரொம்ப வந்து கஷ்டமாயிடும். ஸோ மெனு பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி பார்த்து வந்து பண்ணிக்கோங்க. இனி அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாத்து வீட்லேயுமே வந்து காய் ஸ்டாண்ட் வந்து வச்சுருப்போம். டேரெக்டாக அந்த காயெல்லாம் வந்து அந்த ஸ்டாண்டில் ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து போட்டு மேலே வந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா, இன்கேஸ் அந்த காய் வந்து அழுகி போனால் கூட அந்த பேப்பர் மட்டும் மாற்றிட்டு நம்ம அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரியாக சிங்க்குக்கு மேலே வந்து இந்த மாதிரி டபுள் சைட் செல்லோ டைப் போட்டு அந்த ஹூக் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காக வைக்க சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி கேஸ்கெட்லாம் வந்து வாஷ் பண்ணோன்னா அதில் வந்து எடுத்து வைக்கிறதுக்காக தான். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் வந்து பாகற்காய் பொரியல் பண்ணலான்னு சொல்லி மெனு வந்து பிளான் பண்ணி வச்சுங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பரேஷனாக வந்து பாவக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சோம்னா குக் பண்ணுறதுக்குமே வந்து நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைம் சேவிங்காகவுமே வந்துட்டு இருக்கும். இனி அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாருமே கிச்சன் சிங்க்கு பக்கத்தில் குட்டி ஒரு பேஸ்கெட் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டப்பா வந்து வச்சுருப்போங்க. ஏன்னா வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் வந்து போடுறதுக்காக. அதேமாதிரி டேரெக்டாக வந்து போடாமல் இந்த மாதிரி பாலித்தீன் கவர் இருக்குது இல்லைங்களா, அது இந்த மாதிரி மேலே வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா வெஜிடபிள் வேஸ்ட்டில் அதுக்குள்ளே போட்டு எடுத்து போடுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நம்ம டெய்லி இந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னா கூட மெயினாக நான்வெஜ்லாம் வந்து குக் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி கவரில் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து போடுறதுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அது மாதிரி குக் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ மறந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்டியை வந்துட்டு அடுப்பு மேலே வந்து வச்சுருவோம். அப்படி வைக்கிறதுனாலேயே அடுப்பெல்லாம் சேர்த்தியே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிளேட் வச்சு அதுக்கு மேலே இந்த கரண்டியை வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு க்ளீன் பண்ணுற வேலையுமே வந்து மீதியாகும். அது மட்டும் இல்லாமல் அடுப்புமே வந்து மெஸ்ஸி ஆகாமல் இருக்கும். இனி அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, மெயினாக வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறது தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து குக் பண்ணவே சைட் பை சைட் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா வேலை வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். இன்கேஸ் உங்களுக்கு வாஷ் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறப்போ ஒட்டுக்க சேர்த்து வச்சு வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து கஷ்டம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குட்டியாக இருக்கக்கூடிய பாத்திரத்தில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பெருசெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சோன்னா அந்த கஷ்டம் வந்து தெரியாமல் வந்து இருக்கும். இனி அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வெசல்ஸில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த சோப் டப்பாலாம் வந்து சிங்க்குள்ளேயே வந்து வச்சோம். அந்த மாதிரி வைக்காமல் சைடில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காகனா நம்ம வெசல்ஸில் வாஷ் பண்ணுறப்போ தண்ணிப்பட்டு அந்த சோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு வரக்கூடிய சோப் வந்து 5 நாளில் வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ மெயினாக அதுக்காக வந்து சைடில் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வெசல்ஸில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரப்பர்லாம் இருக்குது இல்லைங்களா, அதேமாதிரி நல்லா 2-3 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த டப்பாவில் வந்து வச்சிங்கன்னா அந்த ஸ்க்ரப்பரில் வந்து ஸ்மெல்லாம் வந்து எதுவும் இல்லாமல் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, எப்போவுமே நைட் டைம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி நான் சிங்க் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா நம்ம நைட் டைம் க்ளீன் பண்ணுறப்போ தான் அது சுத்தமாக ட்ரை ஆகிட்டு அந்த உப்பு கரையில் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா சிங்க்கில் வந்துட்டு அந்த இதெல்லாம் பிளாக் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக சுடுதண்ணி வந்து வச்சு ஊற்றுவேன். சிங்க்கெல்லாம் நல்லா கழுவி விட்டதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத் வச்சு எல்லாம் சுத்தமாக நல்லா தொடச்சி விட்டுட்டோன்னா மெயினாக ஈரம் இல்லாமல் இருந்தாவே உப்பு கரையில் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்தது இன்னொரு vlogல வந்து நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.